அதனால் எடுத்த காரியங்களை வந்து தடையில்லாமல் தைரியமாக போராடி ஜெயிக்கக்கூடிய நிலை வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 25 நாட்கள் இருக்க போது. அதாவது சுக்கிரனுடைய பயிற்சி காலம். பயிற்சின்றது சாதாரண பயிற்சி இல்லைங்க. அவர் தன்னோட உச்ச வீட்டுக்கு வர்றாரு, மீன ராசிக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு அது லாபஸ்தானம். லாபஸ்தானத்தில் ராசிநாதன் உச்சம் பெற்று உச்ச பலத்தோடு நிற்கிறாருன்றபோது நீங்கள் எவ்வளோ லாபகரமான ஆளு. சுக்கிரன் வந்து மன மகிழ்ச்சிக்கு அடையாளமாக சொல்லக்கூடிய கிரகம். அவர் வந்து பலம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா அவர் உங்கள் ராசிநாதன் வர்றாருன்றதான் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான செய்தியாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளத்துலேயும் சரி, உங்களை சுற்றிலும் சரி, எல்லாமே நல்லபடியாக ரொம்ப ஹாப்பியாக பாசிட்டிவாக நடக்க போகுது அப்படின்றத சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல ரிஷபராசிக்காரர்களுக்கு கடல் கடந்து ஒரு மிக சிறப்பான நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல செய்திகள், ஒரு வெற்றியெல்லாம் கிடைக்க போகுது. பெரிய கடந்த கால போராட்டங்களெல்லாம் தாண்டி ஒரு சுமூகமாக நீங்கள் இவ்வளோ ஈஸியாக நமக்கு நடக்குமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கடல் கடந்து இருந்த செய்திகள் நல்ல செய்திகளாக வரப்போகுது. வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், வேலைக்கு வாங்கன்னு கூப்பிடலாம்.